கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே, திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வழி நடத்தும், குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் வணைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதிலே சுவாமி தந்தையாம் கடவுளால் அழைக்கப்பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்கின்ற நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ஆயினும் சிலவற்றை நீர் எங்களுக்கு நினைவுறுத்துவத போவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. சிலவற்றை நீர் எங்களுக்கு நினைவுறுத்த போவதற்காய் உமக்கு நன்றி. அன்று ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து மக்களை ஒரே முறையாக விடுவித்தார். அப்படி விடுவித்தாலும் தம்மை நம்பாதவர்களை பின்னர் அழித்து விட்டார் என்று வேதம் வாசிக்கிறோம். சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் விண்ணகத்திலே லூசிபர் என்ற அழகிய வானதூதர் தன்னுடைய அழகின் அகங்காரத்தால், நான் மிகவும் அழகுள்ள வானதூதர், நான் ஆண்டவரை சுதிக்கிறேன், ஆண்டவருக்கு மேலே இருக்கிறேன், ஆனால் அவனுள்ளே இருந்த அந்த அகங்காரம் அவனை தள்ளிற்று. வாசிக்கலாம் யூதா எழுதிய திருமுகம் 6ஆம் வசனம். சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக் கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள். என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக ஆரிருளில் வைத்திருக்கிறார். ஆமன். பார்த்தவர்களே, சில வானதூதர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் முன்னால தன்னுடைய
அழகின் மேன்மையினால் பாராட்டி ஆண்டவரை உதாசீனப்படுத்தி அங்கே விண்ணகத்திலே போர் உண்டாயிற்று. அந்த வானதூதர் தள்ளப்பட்டார். தங்களுடைய ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளவில்லை, அதனால் தள்ளப்பட்டார்கள். ஆளும் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அதை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். அன்று வானதூதர்கள் தாங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாமல் அவருடைய அந்த அருமையான உறைவிடத்தை துறந்து விட்டார்கள். கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக இன்னும் காரிருள் வைத்திருக்கிறார் என்றும், கட்டப்பட்டிருக்கிறார்கள். பிசாசு இந்த உலகத்திலே தள்ளப்பட்டார், அவன் இன்னும் கட்டப்பட்டிருக்கிறான், அவிழ்க்கப்படவில்லை. கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக இன்னும் அவர்களை வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம் 7ஆம் வசனம், அவர்களைப் போலவே வாசிக்கலாம். ஆமென். அவர்களைப் போலவே சோதோம் கொமோரா ஆகியவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள். ஆமென். நமக்கு ஒரு பாடமாய் உள்ளார்கள். ஆமென். நமக்கு ஒரு பாடமாய் உள்ளார்கள். அவர்களைப் போலவே, வானதூதர்களைப் போலவே ஆளும் அதிகாரத்தை இழந்தோம், உறைவிடத்தை துறந்தோம். எகிப்து நாட்டிலிருந்து மக்களை ஒரே முறையாக விடுவித்தார் எனினும் அவரை நம்பாதவர்களை ஆண்டவர் அழித்து விட்டார். வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாததினால் தங்களுடைய உறைவிடத்தை திறந்து விட்டார்கள். என்றும் கட்டப்பட்டவர்களாய் தீர்ப்பு நாளுக்காக காரிருள் வைத்திருக்கிறார் என்றும், அன்று சோதோம் கொமோரா அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் நமக்கு ஒரு பாடமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்று நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த தவ காலத்திலே தந்தையாம் கடவுளால் அடைக்கப்பட்டு அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு, அதனாலதான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பார்ந்தவர்களே, ஆமென். நாம் எல்லாருக்கும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு இறை வார்த்தையின் வழியாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எதற்காக? எல்லா காலத்துக்கும் என இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க. அல்லேலூயா. எல்லா காலத்துக்கும் என இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இந்த யூதாத் எழுதிய திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம் தான். மிக அழகாக அதில் அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இறை பற்றில்லாதவர்களை குறித்து 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இவர்களுக்கு கேடு விளைக, ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியில் சென்றார்கள், கூலிக்காக பிலாமின் தவற்றை துணிந்து செய்தார்கள்.
கோரா கோராவைப் போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். ஆமென். இவர்கள் இவர்களுக்கு கேடு விளைக. யார் அவர்கள்? அதுதான் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காயின், பிழையாம் மற்றும் கோராகு போன்றோர். அவர்களை இங்கே எடுத்துக்காட்டாக யூதா எழுதிய திருமுகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காயின் கடவுளுடைய நீதியை எதிர்த்தான். நான் என்ன அவனுக்கு காவலாளியா? ஆபேலின் ரத்தம் ஆண்டோடைய சமூகத்தில் போய் முறையிடுது. நீ என்ன செஞ்ச? உன் சகோதரன் எங்கேன்னு கேட்டா, நான் என்ன அவனுக்கு என்ன காவலாளியா? கடவுள் ஆபேலின் காணிக்கையை கண்ணோக்கினார் என்றும் காயின் காணிக்கையை கண்ணோக்கவில்லை என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். தொடக்க நூல் வாசிக்கிறோம். பிழையாம் பணத்திற்காக நெறி தவறினான். கோராகு மோசேக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். எண்ணிக்கை புத்தகத்திலே வாசிக்கிறோம். காயின் கடவுளின் நீதியை எதிர்த்தான் என்று தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். இவர்களுக்கு கேடு விலக ஏன் இவர்கள் காயின் சென்ற வழியில் சென்றார்கள். கூலிக்காக பிழையாமின் தவறை துணிந்து செய்தார்கள். கோராகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். துவக்காலத்திலே இறை இறக்கத்தின் சிந்தனை நமக்கு மிக அழகாக சொன்னது. அழகை குறித்து, நிலையான அழகை குறித்து ஆண்டவர் பேச வரும் பொழுது, அந்த அழகை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? நிலையில்லா அழகை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிலையான அழகு ஆண்டவருடைய அழகான கண்களை பார். நிலையில்லா உலகில் நிலையான அழகை தருகிற ஆண்டவர், நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்கிறார். அதனாலதான் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யூதா 9ஆம் வசனம். தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆமென். ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். காரணம் என்ன? தீர்ப்பளிப்பது யாருக்கும் இல்லை. யாரையும் நம்ம தீர்ப்பளிக்கூடாது. தலைமை தூதரான மிக்கேல், சில வான தூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளவில்லை. இங்கே தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடுகிறார். எப்படி? மோசே ஆண்டவருடைய தாசன், முகமுகமாய் பேசுவார், நண்பனை போல பேசுவார். மோசே இறந்து போகிறார். 120 ஆண்டுகள் முடிந்ததும் அவரை அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய கல்லறை இல்லை. மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடி கொண்டிருந்த பொழுது பசாசு கேட்குறான், எங்கே மோசேயுடைய பாடி எங்கே? பசாசுக்கு வேணும் கேட்குறான். அழகையோடு வழக்காடுகிறார்கள். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஊழியம் செய்த மோசேயை அவர் தாங்கி பிடிச்சிட்டார். உடலை கூட கொடுக்கல. பாடி மண்ணுக்குள்ளே அழிஞ்சு போகிற உடலை கூட கொடுக்கல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்த மோசேயை அவ்வளவு உன்னத ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அல்லேலூயா. அவ்வளவு உன்னத ஸ்தானத்தில், என் தாசன், எனக்குரியவன், என்னோடு முகமுகமாய் தரிசிக்கிறவன், பேசுகிறவன்,
என்ன அழகாக சொல்லுவார் தெரியுமா? இறைவாக்கினர்கிட்ட கடவுள்கிட்ட தான் பேசுவேன், ஆனால் மோசைக்கிட்ட அப்படி கிடையாது. முகமுகமாக பேசுவேன். இயேசு எங்கெல்லாம் அடக்கத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் உயிர்ப்பித்தார். ஆனால் மோசையுடைய அடக்கத்துக்கு போகலை. காரணம், ஆண்டவர் அங்கே மோசையின் உடலை அவர் கரத்தில் எடுத்துக்கிட்டார். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமேன்னு சொல்லி மோசே மேலே எவ்வளவு நம்பிக்கை. மோசையை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது மோசேக்கு 80 வயசு, 40 வயசு வர உல்லாசம், ராஜபோக வாழ்க்கை, 40 ஆண்டுகள் பாலைவன வாழ்க்கை. 80 வயதில் அழைக்கிறார் மோசே. 120 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கல்லறையை கூட இல்லை. காரணம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் மோசைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்தார். ஆமன் பாரதர்களே, அதனால தான் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளை கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டும் கருத்தாய் இருப்பவர்கள், காற்றால் அடித்து செல்லும் நீரற்ற மேகங்கள். அல்லேலூயா. எவர்கள் காயினை போன்று, கூலிக்காக பிழையாமை போன்று, கோராகை போன்று எதிர்த்து நின்றவர்கள் அழிந்தார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாயிருப்பவர்கள், காற்றால் அடித்து செல்லும் நீரற்ற மேகங்கள், கனிதரும் காலத்தில் கனி தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள். அதனாலதான் ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஆதாமுக்கு பிறகு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு இவர்களை குறித்து எழுதியிருக்கிறார். இவர்களை குறித்து யார் இவர்கள்? காயின், பிலேயாம், கோராகை குறித்து வாசிக்கலாமா? ஆமென். ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும், இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும், இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடஞ்சொற்களுக்காகவும், இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். ஆமென், ஆமென். இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும், இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடும் சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்பான. இறைப்பற்று
தெய்வ பயம், இறையச்சம், உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. இவர்கள் யார்? இவர்கள் யார்? இவர்கள் கடவுளால் அழைக்கப்பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்பவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் இவர்கள்? யார் இவர்கள்? இறைப்பற்றில்லாதவர்களை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும், செய்த அனைத்து காரியங்களுக்காகவும், பேசிய அனைத்து கடும் சொற்களுக்காகவும் தண்டனை உண்டு வழங்குவார். என்று முன்னுரைத்த வார்த்தைக்கு இணங்க இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கப்படுகிறோம். அவனுடைய சமூகத்தில் அன்பார்ந்தவர்களே, எச்சரிக்கை, வார்னிங், எல்லா வார்னிங். தூய ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். 16ஆம் வசனம், இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், இவர்கள் எப்போதும் குறை கூறுபவர்கள், இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், இவர்கள் எப்போதும் குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை. யார் இவர்கள்? ஒரு பாடல் அழகாக இருக்கு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அது ஒரு கூட்டம், பரிசுத்த கூட்டம். காயினை போல, பிலாயாமினை போல, கோராகை போல வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் கடவுளால் அழைக்கப்பட்டு அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆயினும் இவற்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன் என்று ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே நமக்கு எச்சரிக்கை விடுகிறார். ஏனென்று சொன்னால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் இறைப்பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர். ஆமென். ஆமென். இறை பற்றில்லாதவர்கள் யார் இவர்கள்? தெய்வ பயம் இல்லாதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள். இவர்களைப் போல பழைய ஏற்பாட்டிலே சோதோம் கொமோராவில் உள்ள அவர்களைப் போல யார் இவர்கள்? இறை பற்றில்லாமல் தனது தீய நாட்டங்களின்படி வாழ்கிறவர்கள்,
கடவுளை ஏளனம் செய்கிறவர்கள் இறுதி காலத்தில் தோன்றுவார்கள் என்று வேதம் சொல்லியபடியே நடக்கிறது. யார் இவர்கள்? இவர்கள் 19ஆம் வசனம், பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள். வாசிக்கலாம் 19ஆம் வசனம். ஆமென். இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். ஆமென். ஆமென். யார் இவர்கள்? யார் இவர்கள்? பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். நேற்று மாலை பார்த்தோம். தூய ஆவியின் துணை கொண்டு தூய ஆவியான உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் அருளை பெறுவீர்கள். தூய ஆவியானவர் உங்களை விட்டு விலகும் பொழுது தீய ஆவியானவன் உங்கள் உள்ளத்திலே வந்து சரணாயிடுவான். உங்களை இழுத்துட்டு போயிடுவான். எவ்வாறு வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்களோ, என்றும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். காவலருடைய கடைசி தீர்ப்பு நாளுக்காக காரில் வைத்திருக்கிறார் என்றும். அதனால்தான் இணைச்சட்டம் 4:4 மிக அழகாக சொல்லும். இணைச்சட்டம் 4:4. ஆமென். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். ஆமென். ஆமென். மாறாக கடவுளால் அடைக்கப்பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்று வாழ்கிறீர்கள். மறந்து போகாதே. காயினை போன்று, பிழையாமினை போன்று, கோராகை போல காயின் சென்ற வழியில் நடக்காமல், பிழையாம் செய்த அதே தவற்றை துணிந்து செய்யாமல், கோராகை போல எதிர்த்து நிற்காமல். கோராக மோசைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். பிழையாம் பணத்திற்காக நெறி தவறினான். காயின் கடவுளின் நீதியை எதிர்த்தான். ஆமன் பாதுர்களே, எனவே செய்ய வேண்டியது என்ன? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். ஆமென். ஆமென். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். எவ்வாறு வானதூதர்கள் தாங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்தார்களோ, அப்படி இல்லாமல் தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த சிந்தனை. அன்பானவர்களே, காயினை போல கடவுளின் நீதியை எதிர்க்காமலும், பிழையாம் எவ்வாறு பணத்திற்காக நெறி தவறினானோ, கோராக எப்படி மோசைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தானோ, அப்படி இல்லாமல் தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப முயற்சி செய்யுங்கள். தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டார்கள். ஆண்டவரும் அதை உன்னிப்பாக கேட்டார்.
அவருடைய முன்பிலாக வாழ்வு நூல் என்றும் ஒரு நினைவு நூல் எழுதப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கடவுளுக்கு அஞ்சு நடக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை அந்த நினைவு நூலிலே எழுதி கொண்டிருக்கிறார். அந்த வாழ்வு நூலில் நம்முடைய இடம் பெற வேண்டும். இடம் பெற்றால்தான் நமக்கு விடுதலை. அதனால்தான் திருவெளிப்பாடில் மிக அழகாக சொல்லப்பட்டது. திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், வாழ்வு நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். ஆமென். வெற்றி பெறுவோர் 7ஆம் வசனம், வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர். யார்? வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆமென். இவற்றை உரிமை பேராக பெறுவார்கள். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாக இருப்பார்கள். ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியவர், கொலையாளிகள், பரத்தமில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவரும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமன் பாந்தவர்களே, யார் இவர்கள்? ஆனால் நாமோ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, கடவுளால் அழைக்கப்பட்டு, அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆயினும் தூய ஆவியானவர் சிலவற்றை நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அகங்காரம் என்ன, சாத்தான் வீழ்ந்தான், வீழ்த்தப்பட்டான். அகங்காரம் இந்த வானதூதருக்குள்ளே இருந்துச்சு, அவன் வீழ்த்தப்பட்டான். ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ள முடியாமல் தள்ளப்பட்டான். என்றும் கட்டப்பட்டவர்களாய் கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக அந்த வானதூதர்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நாம் அழைக்கப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள். கடவுள் அழைத்த அழைப்பில் நிலைத்திருப்போம். அவர் நமக்கு கொடுத்த அருளை புறக்கணியாதீர்கள். அழைத்த அழைப்பில் நிலைத்திருப்போம். தூய்மையும் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம் வாழ்வை கட்டி எழுப்புவோம். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்வோம். நிலை வாழ்வை பெறுவதற்கு கிறிஸ்துவின் இரக்கத்திற்காக காத்திருப்போம் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.